மானிப்பாய் பெட்ரோல் செட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஜிஎம் வெட்டிங் ஹாலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்டோர் ரூமானது இருக்கின்றது. பின்னால் போகுது பிரெஞ்சால முன்னுக்கு அமர்த்தினவன் சொன்னால் முன்னுக்கு அப்படி ஓடும் பாருங்க. இது பெட்ரோல் வந்து 70-75 வேலை செய்யும் கம்பெனியால் சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் கம்பெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் என்ரோக் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டார்ட் பண்ணுறதே தெரியாது. இந்த மோட்டர் சைக்கிளுக்கு பார்த்தீங்க சொன்னால் இந்த பதிவோட சொல்லி நம்ம என்ன விலையான்னு சொன்னால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிவி என்ற நமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் மோட்டர் சைக்கிள் குவிந்திருக்கின்ற ஒரு பகுதியை தான் நாங்கள் இப்போது வந்திருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாய் பெட்ரோல் செட்டு பக்கத்தில் இருக்கின்ற ஜிஎம் வெட்டிங் ஹாலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்டோர் ரூமானது இருக்கின்றது. டிவிஎஸ் ஆசியா டிவிஎஸ் மோட்டர் ஷோப்பு தான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் சைக்கிள்லாம் குவிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் டிவிஎஸ் 3.S மாடல் மற்ற என்ரோக் மோட்டர் சைக்கிள்கள் மற்றும் எக்ஸல் கண்ட்ராக்ட் மற்றும் டிவிஎஸ் ரைடர் மோட்டர் சைக்கிள் எல்லாம் இங்கே கூடுதலாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான மக்கள் இங்கே வந்து மோட்டர் சைக்கிளையும் பார்த்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மற்ற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸ் வசதி இல்லாமல் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து ஒரு டபுள் பேமெண்ட் கொஞ்சம் கொடுத்து நீங்கள் அந்த லீஸ் வசதியில் மோட்டர் சைக்கிளை கொண்டு செல்லக்கூடிய வசதியும் இருக்குது. மற்ற இந்த மோடல் என்னென்ன மாதிரி இருக்குது, அந்த மோடல் தன்மைகள் அது தொடர்பாகத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிவி என்ற மற்ற புதிய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இந்த மோடல் என்னென்ன விலையை சொல்லி பார்வையிடுவோம் தாருங்கள். மானிப்பாய் பெட்ரோல் செட்டுக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற இஎம்ஏ வெட்டிங் ஹாலுக்கு முன்புற பகுதியில் தான் அதுக்கு கீழ்த்தளத்தில் இருக்கின்ற டிவிஎஸ் ஆசியா டிவிஎஸ் கம்பெனின்ற கடையானது இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான மோட்டர் சைக்கிள்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்கள் மற்றும் என்ரோக் மோட்டர் சைக்கிள் மற்றும் கூடுதலான எக்ஸல் மற்றும் ரைடர் மோட்டர் சைக்கிள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோட்டர் சைக்கிள் குவியலான்னு தான் சொல்லலாம். ஏன்னா குவிஞ்சு போய்கிட்டு இருக்குது பாருங்க. இதில் எக்ஸல் கண்ட்ராக்ட் இருக்குது. மற்ற என்ரோக் மோட்டர் சைக்கிள் நிற்கிது பாருங்க. ஒரு வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லீஸ் வசதியிலே நீங்கள் இந்த மோட்டர் சைக்கிளில் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், என்ரோக் மோட்டர் சைக்கிளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஎஸ் ரைடர் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புதிதாக டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் ரைடரான தற்போது வந்திருக்கின்றது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த எலக்ட்ரிக் வாகனங்கள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் தான் முழுக்க நிற்கிது பாருங்க. அதில் ஒவ்வொரு மாடலில் மற்றது என்ரோக் மோட்டர் சைக்கிள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது என்ரோக் மோட்டர் சைக்கிள் தான். ஒரு வரிசையாக ஒரு குவியலான்னு சொல்லலாம். அப்படி நிகழ்ச்சிக்கு கூடுதலாக ஒரு 100 மோட்டர் சைக்கிள்கிட்ட நிற்கும் போலோடாக்கு. ஏன்னா அப்படி லைனாக அடுக்கி இருக்கின்றது. நீங்கள் பிடிச்ச கலரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நல்ல கண்டிஷனாக தான் எல்லாம் புதுசாக நிற்கிது பாருங்க. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசியா டிவிஎஸ் கம்பெனின்ற மானிப்பாய் கிளைக்கு வந்திருக்கின்றோம். மானிப்பாய் கிளையினுடைய உட்புற பகுதிக்கு போகிறோம். உள்ளே போய் எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட போகிறீர்கள். ஒவ்வொரு மோட்டர் சைக்கிள் என்ன மாதிரி அதன் தன்மைகள் மற்றும் எவ்வளோ கூலம் பெட்ரோல் எவ்வளோ பாவிக்கும் மற்றும் கரண்டில் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்னு சொன்னால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறோம். இப்போ என்ரோக் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி தொடர்ச்சியாக அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் கண்ட்ராக்ட் நிற்கிது பாருங்கள். இது வயோதிபர்கள் ஓடக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ரோக் இப்போ புதிதாக வந்திருக்கின்ற என்ரோக் மோட்டர் சைக்கிளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற இந்த டிவிஎஸ் ரைடர் பாருங்கள். ஒரு புலின்ற ஒரு அமைப்பு போன்ற முகம் இருக்குது பாருங்க. இதுன்ற டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரில் நல்ல கண்டிஷனாக இருக்குது. புதுசு தானே, இப்போ ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. எல்லாம் புது மாடலாக தான் இருக்கின்றது. டிவிஎஸ் ரைடர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நல்ல கண்டிஷனாக இருக்கின்றது. இந்த டிவிஎஸ் கம்பெனின்ற அந்த கடையில் இருக்கின்ற அவர்கள்ட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ளும். இந்த டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் எப்படி தன்மை மற்றும் எத்தனை கிலோமீட்டர் மற்ற டிஜிட்டல் தன்மை கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதாம். அந்த டயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக அவற்றை நாங்கள் இந்த மோட்டர் சைக்கிளினுடைய தன்மைகள் மற்றும் அதனுடைய விளக்கங்கள் தொடர்பாக கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடர்னு சொல்லி எழுதப்பட்டு நல்ல புதுசாக நல்ல மினுங்குது பாருங்க. நல்ல கண்டிஷனாக இருக்குது. புதுசு தானே, ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. அப்படி நல்ல மாடலாக தான் இருக்குது. இதுக்கெல்லாம் லீஸ் வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னவை. இன்ஜினை பார்க்குறீங்க.
லீஸ் வசதி எல்லாம் இருக்குது. லீஸுக்கு எப்படி எப்படி எடுக்கிறது, முதல்ல எவ்வளவு காசு கட்டணும், கட்டிட்டு எவ்வளவு நீங்கள் மாதாந்த அடிப்படையில் லீஸிங்கில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இப்போ டிவிஎஸ் கம்பெனியின் அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் ரைடர் தான் தற்போது இளம் சமூகத்தினர் தற்போது ஓடுகின்ற பைக்காக இந்த டிவிஎஸ் ரைடர் மாடலில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய பின்புற பகுதியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் அந்த டிவிஎஸ் இந்த கடையில் இருக்கின்ற ஒரு மேனேஜர்கிட்ட கேட்க போகிறோம். இது இந்த டிவிஎஸ் மாடல் எப்படி எப்படி இருக்குன்றது அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ளவும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டிவிஎஸ்ல அறிமுகப்படுத்தப்பட்ட ரைடர் பைக். இது வந்து இதில் என்ஜின் கெப்பாசிட்டி 125 சிசி. அடுத்தது இதில் எல்இடி டிஸ்பிளே சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு 5 வருட வாரண்டி கொடுக்குறாங்க. இது பெட்ரோல் வந்து 70-75 வேலை செய்யுமெட்டு கம்பெனியால் சொல்லியிருக்காங்க. மற்ற இதில் அந்த டிஸ்பிளேலாம் டிஜிட்டல் முறையில் செய்யப்படும். இதில் வந்து எல்இடி டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூடூத்தில் உங்களுக்கு ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறதா, ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். மற்ற இது எத்தனை கிலோமீட்டர், 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தா எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? 1 லிட்டரில் 70 to 75 வரைக்கும் ஓடலாம். 70-75 சொல்கிறாங்க. மற்ற இப்போ இந்த இது இன்ஜினுக்கு எல்லாம் வாரண்டி இருக்குதோ? இன்ஜினுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி, 5 வருட வாரண்டி கொடுக்குறாங்க. டிவிஎஸ் ரைடர். இப்போ இதெல்லாம் அவங்க லீஸ் அடிப்படையில் இப்போ நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் முதல் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? இதில் டவுன் பேமெண்ட் நீங்கள் கொடுக்குறதுன்னா 178, அதாவது பைக்கில் 178 முதல் கட்டணும். பெருமதியில் 30% கட்டினீங்கன்னு சொன்னால் மீதி அமௌண்ட்டுக்கு வந்து லீசிங் வசதி செஞ்சு கொள்ளலாம். லீஸ் வசதி. மொத்தம் இது இந்த மாடல் பெருமதி என்ன விலை? 7,69,000. டிவிஎஸ் ரைடர் 7,69,000. ஆமாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மோட்டர் சைக்கிளானது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ் கம்பெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் என்ரோக் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலான பெண்கள், ஆண்கள் என கூடுதலான மக்கள் தற்போது விரும்பும் ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த என்ரோக் மோட்டர் சைக்கிள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மோட்டர் சைக்கிளினுடைய தன்மைகள் மற்றும் அதனுடைய செயற்பாடுகள் மற்றும் இது எவ்வளவு தூரம் பெட்ரோல் பாவிக்கும் அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ள போகிறோம். அப்போ டிவிஎஸ் கம்பெனியால் புதிதாக இந்த மோட்டர் சைக்கிள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே மோட்டர் சைக்கிளானது நாங்கள் எப்போ வரும் என்று தவம் இருந்த நாங்கள், ஆனால் தற்போது வந்து மோட்டர் சைக்கிள் குவிஞ்சு கிடக்குன்னு தான் சொல்லலாம். ஏனென்றால் எல்லா இடத்துலையும் அப்படி பரவி எல்லா இடத்திலும் விடப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ரோக்கிலிருந்து டிவிஎஸ் ரைடர் எக்ஸ்எல் 100 என்று சொல்லி கூடுதலான மோட்டர் சைக்கிளை இப்போ டிவிஎஸ் கம்பெனியால் இப்போ இலங்கைக்கு கொடுக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு கடைகளுக்கும் கூடுதலாக வந்து கொண்டும் இருக்கின்றது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற என்ரோக் மோட்டர் சைக்கிளானது சீட்டு எல்லாம் ஒன்றும் கழற்றாமல் அப்படி அந்த ஷொப்பிங் பேக் அப்படியே இருக்கின்றது. அது இதெல்லாம் திறப்பு இருக்கா போட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திறப்பு போட்டோடனே அந்த டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இது இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட கோல் எதுவும் வந்தாலும் இந்த ஃபோனில் இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் மூலம் உங்களுக்கு கோல் வந்தால் தெரியும். இந்த கோனருக்கு அடித்து பார்ப்போம் அப்படி கண்டு. புதிதாக டிவிஎஸ் கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த என்ரோக் மோட்டர் சைக்கிளுக்கு ஓனர் சொல்கிற விலையானதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,53,000 சொல்லினோம். இது பதிவோட 8,53,000 பெறுமதியாக இருக்கின்றது. அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற மோட்டர் சைக்கிளானது எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு பேட்டரி சார்ஜ் போட்டு பாவிக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பெட்ரோல் ஒன்றும் பாவிக்க தேவையில்லை. இது ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் பண்ணினா ஒரு 100 கிலோமீட்டர் மற்ற 70 கிலோமீட்டர் பாவிக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மோட்டர் சைக்கிளை தான் கூடுதலான மக்கள் தற்போது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெட்ரோலுக்கு லைனில் நிற்க தேவையில்லை. எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ன்றதால் கரண்டிலேயே சார்ஜ் பண்ணிவிட்டு ஓடக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் தொடர்பாக இங்கு கடமை புரியும் ஊழியரிடம் கேட்டறிந்து உள்ளோம் பாருங்கள். வணக்கம். இந்த மோட்டர் சைக்கிள் எந்த இடத்துல இருக்குது இந்த கம்பெனி? இது வந்துட்டு ஜெஃப்னா ரோட் மானிப்பாயிலே இருக்குது. ஏசியா டிவிஎஸ் ஒரு கம்பெனி, டிவிஎஸ் கம்பெனிக்கான வருஷமா இருக்குது. அதுல பார்க்க போயிட்டு இப்போ இது எலக்ட்ரிக் பைக் புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த காலம்தான் எங்கட இன்னும் தெரிய விரையில இது பெருசா ஆக்களுக்கு எலக்ட்ரிக் பைக் தெரிய விரையில
இது வந்துட்டு டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் பைக்னு சொல்லுவீங்க. இது ஆ பாத்தீங்கன்னா எங்களோட டிவிஎஸ் கம்பெனி தான் ஃபுல்லாவே இது மேட் பண்ணுது. ஆ மற்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதுக்கு. அதாவது பேட்டரிக்கு 5 வருஷம், மோட்டருக்கு 5 வருஷம், அதாவது மோட்டர் கண்ட்ரோல் பண்ற யூனிட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு 5 வருஷம் கொடுக்குறாங்க. அதோட பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு 2 வருஷம் எல்லாம் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம். இது ஒருக்கா நீங்க 3 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்களாண்டா கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டர் ஓடும். முதல் வந்ததுல வந்துட்டு 3 மணி நேரம் சார்ஜ் போட்ட 100 கிலோமீட்டர் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ 115 கிலோமீட்டர் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டாவே காணும். இப்ப நார்மலா நீங்க 100 கிலோமீட்டர் ஓடுறாலே பெட்ரோல் கிட்டத்தட்ட 600-700 அடிக்கணும். அதாவது மாசத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 இருந்து 20,000 பெட்ரோலுக்கே போகும் உங்களுக்கு. ஆனா இதுக்கு அப்படி இல்லை. நீங்க ஒருக்கா வீட்டை சார்ஜ் போடுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 யூனிட் தான் வரும். அதனால ஒருக்கா பாத்தீங்கன்னா ஒருக்கா வீட்டை சார்ஜ் போட்டீங்கன்னா 100 ரூபா, மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் போட ஒரு 3000 ரூபா தான் பெரும். சோ மிச்சம் உங்களுக்கு பெட்ரோல் சேமிப்பா தானே போகுது. இது எத்தனை மணி நேரத்துல இந்த பேட்டரி சார்ஜ்? இது 3 மணி நேரத்துல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்துடும். 3 மணி நேரம் தான் மேக்சிமம். இது வந்துட்டு லெத்தின் பேட்டரி யூஸ் பண்றாங்க. இதுக்கு லெத்தின் பேட்டரி யூஸ் பண்றதால பேட்டரி வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தான், பைக்கும் வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்க எவ்வளவு மலைக்கு ஓடினாலோ இல்ல வெள்ளத்துகளுக்கு ஓடினாலும் ஒரு இஷ்யூமே இல்ல. பேட்டரி வாட்டர் ப்ரூஃப், பைக்கும் வாட்டர் ப்ரூஃப் தான். நீங்க எவ்வளவு மழை தண்ணி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க அதை கிளைம் ஓடி தெரியலாம். உங்களுக்கு பெட்ரோல் சேமிப்புல இருந்து ஒரு பெரிய பயன் கிடைச்ச மாதிரி இருக்கு. பெட்ரோலுக்கு கொடுக்குற காசை நீங்க மிச்சப்படுத்தலாம். இப்படி இந்த பெட்ரோல் இல்லாட்டி இந்த லைன்ல நீங்க வீட்டை சார்ஜை போட்டுட்டு பாவிக்க வேண்டியா? நீங்க வீட்டை இதுல போன் சார்ஜ் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. போன் சார்ஜும் இருக்குது. நீங்க போன் வசதிக்கு சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பேட்டரி, இது பைக்கின் பேட்டரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது பைக்கின் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இதுதான் போனுக்கு சார்ஜ் போடக்கூடியது. இது போனுக்கு சார்ஜ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்துட்டு பைக்கின் ஒரு மெயின் ஸ்பாட்னு சொல்லலாம். அதாவது ஸ்கேன். இதுதான் அந்த சார்ஜ் பண்ற இடம் இல்ல, சார்ஜ் பண்றது முன்னுக்கு இருக்கு. இது வந்துட்டு பைக்கின ஸ்கேன் பண்றது. அதாவது பைக்ல என்ன இஷ்யூ இருக்குது, நீங்க மற்ற பைக்ல கொண்டு போய் ஆயில் மாத்துறது வரும். ஆனா இதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேன் தான் முக்கியம். இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தா பேட்டரியிலயோ இல்ல மோட்டர்லயோ இஷ்யூ இருந்துச்சு ஸ்கேன் மூலம் உங்களுக்கு காட்டு தெரியப்படுத்தும். அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க இதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணீங்களா காணும். அடிக்கடி சர்வீஸ் கொண்டு போகணும் இஷ்யூவே இல்லை. ஸ்கேன் பண்ணினா அதுலயே தெரியும். ஸ்கேன் பண்ணீங்கன்னா பேட்டரியிலும் பிரச்சனை இருக்கோ இல்ல மோட்டர்லயும் பிரச்சனை இருக்கோ, மோட்டர் கண்ட்ரோல் பண்ண யூனிட்லயும் பிரச்சனை கொண்டு அதுவே காட்டி கொள்ளும். ஸோ 4 மாசத்துக்கு ஒருக்கா வேற சத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கா 4 தரம் 5 தரம் தான் நீங்க கொண்டு காட்ட போறீங்க. அவ்வளவுதான். 4000 கிலோமீட்டர் இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்தாலே காணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலதான் பேட்டரிக்கு சார்ஜ் போடுற இடம் இருக்குண்டா. இதுதான் பேட்டரிக்கு சார்ஜ் போடுறது. இதுல நீங்க பேட்டரியும் சார்ஜ் போட்டு கொள்ளலாம். நம்மள பாத்தீங்கன்னா இப்படி கீயும் கொடுக்குறாங்க. டபுள் கீ வரும். இது நார்மல் கீ ஒன்று வரும். அது இப்படி ஒரு சின்ன கீயும் ஒன்று வரும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன டோச்சும் குட்டி டோச்சும் வரும். அவ்வளவுதான். உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் பேட்டரி திரும்ப இதுக்கு வாங்கக்கூடிய அந்த இது வேற இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 வருஷம் வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க பேட்டரிக்கு. ஸோ நீங்க அவ்வளவுக்கு பயந்து எல்லாம் எடுக்க அவசியம் இல்லை. நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஜிவிஎஸ் கம்பெனில எவ்வளவு காலத்துல இருந்து ஸ்ரீலங்கால இருக்குன்றது தெரியும். ஸோ நீங்க நம்பிக்கை வச்சு இந்த பைக்கை நீங்க எடுத்து கொள்ளலாம். அந்த பேட்டரி வந்து செப்பரேட் அவங்க சேல்ஸ் பண்றது இல்லை இதுல இப்போதைக்கு அதுவும் இல்லை. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் காலம் போக ஒரு 5 வருஷம் முடியவோ இல்லை அதுக்கப்புறம் இது பண்ணா கூட உங்களுக்கு வாரண்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாரண்டியே உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்தி தரக்கூடிய வசதிகள் ஏற்பாடு செஞ்சுதான் வச்சிருக்கோம் நாங்க. அதே மாதிரி முன்னுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எண்ட் ஆஃப் பைக் இந்த பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. சில பேர் பார்ட்ஸ்கள் இல்ல எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு எண்ட் ஆஃப் பார்ட்ஸ் தான் போட்டுருக்கு. டிஸ்க் பிரேக்குகள் போட்டு. அதே மாதிரி பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரேக் சிஸ்டம்லாம் வந்துட்டு கப் பிரேக் தான் போட்டிருக்காங்க. எல்லா சிஸ்டமும் அப்டேட் பண்ணித்தான் அவங்க வச்சிருக்காங்க. பிரேக் சிஸ்டம் இது இந்தியாவில வந்துட்டு 2020ஆம் ஆண்டு லான்ச் பண்ணவங்க. அங்க ஒரு 5 வருஷம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்கா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்காலையும் இப்பொழுது பாத்தீங்கன்னா எங்களோட ஐக்யூபும்
அவ்வளோ ஒரு வளர்ச்சி கண்டு ஒன்றும் வருது. பெட்ரோல் பைக் எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா வந்து கொண்டு இருக்குது. பைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு வருது. அதை விட பாத்தீங்கன்னா பைக் வந்து சரியான ஸ்மூத்தா இருக்கு. நீங்க பாக்குறத விட நினைக்கிறத விட பைக் வந்து சரியான ஸ்மூத்தா இருக்கு. இந்த பைக் நீங்க ஒரு பாவிச்சீங்கன்னா பேர் பைக் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பத்தை திரும்ப தெரியல. ஏன்னா நம்மள இந்த பிரேக்கையும் கொடுத்து கொண்டு ஸ்டார்ட் பட்னா 20 செகண்ட் பிடிச்சிங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு சின்ன சத்தம் இருக்கும். அந்த சத்தம் கட்டிச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க பாத்தீங்கன்னா இதுல எக்கனாமிக் மோட் எல்லாமே இருக்குன்னா இந்த எக்கனாமிக் மோட் 70% இருக்குது. ஆனா 81 கிலோமீட்டர் ஓடும். ஸோ நீங்க ஃபுல் சார்ஜ் போட்டீங்கன்னா 115 கிலோமீட்டர் ஓடும். அதே நேரம் நீங்க பவருக்கு மாத்திக்க 70% அப்படி இருக்கு. ஆனா கிலோமீட்டர் குறையும். என்ன நீங்க டாப் ஸ்பீட்ல போவீங்க, ஸ்பீட்ல கூட்டிக்கொண்டு போவீங்க. 94 தான் டாப் ஸ்பீட் இருக்குது. நீங்க ஓடிக்கொண்டு போய் அது கிலோமீட்டர் குறையும். நீங்க போற தூரம் உங்களுக்கு உடனே வந்த மாதிரி இருக்கு. பைக் ஸ்டார்ட்லாம் நிக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்லாம் நிக்குது. ஆனா சத்தமே இல்லை. பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிலேட்டர் தான் அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்றதே தெரியாது. அது மாதிரி இதுக்கு ரிவர்ஸ் கியரும் இருக்கு. இந்த பைக் ரிவர்ஸ் கியர் எல்லாம் இருக்கு. ரிவர்ஸ் கியரும் இருக்குது. உங்களுக்கு ஒரு தேவை ஒரு இன்னுக்கு எடுக்க இயலாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்க ரிவர்ஸ் கியரை போட்டு இன்னுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாவனைக்கு உங்களுக்கு சரியான உகந்த பைக்ண்டா. இப்பொழுது காலத்துல பெட்ரோல் அடிச்சு கட்டுப்படியாதார்கள் மற்ற கராச்சி அங்க இங்க பூராக்களுக்கு எல்லாம் அதை தவிர்த்துட்டு இந்த எலக்ட்ரிக் பைக் எடுக்கிறது நல்ல உகந்ததா இருக்கு. தற்போது பார்த்தீங்கன்னா 3.6 மாடல் தற்போது பார்த்து இது இந்த மாதிரி ஓடுதான்னு சொல்லி முன்னுக்கு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பிரேக்கை பிடிச்சு கொண்டு நாங்கள் முன்னுக்கு எடுத்தோம்னு சொன்னால் இப்போ ஒன்றுலாம் நிற்கிது வேலை செய்து முன்னுக்கு. அதே மாதிரி சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அமர்த்தினா தான் இன்னைக்கு ரிவர்ஸில் போகும். அப்போ இதை நாங்கள் அமர்த்தினோன்னா பாருங்க ரிவர்ஸ் அண்டு காட்டுது. இல்லை ரிவர்ஸ் அண்டு காட்டின பிறகு நாங்கள் இப்போ முடிக்கல பின்னுக்கு முன்னுக்கு திருப்பி நாங்கள் காலால் இப்படி எடுக்க தேவையில்லை. தன்பாட்டிலேயே நாங்கள் முறுக்கினாவே அது தன்பாட்டில் போகும். பின்னால் போகுது. ஃப்ரெஞ்சால முன்னுக்கு அமர்த்தினோம்னு சொன்னால் முன்னுக்கு அப்படி ஓடும் பாருங்க. இப்படி இருக்காண்ட ஒரு சத்தமும் இல்லை பாருங்க. பெட்ரோல் முடியலன்னா கண்டது சத்தம் இருக்குது. இது ஒரு சத்தமும் இல்லை. ஒரு ஓடுறதே தெரியாம இருக்குது பாருங்க. நல்ல ஒரு முடிஞ்செல்லாம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி பாருங்க நான் இப்போ அந்த ரிவர்ஸ் கியரில் போக போகிறேன். அது இப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ரிவர்ஸில் போய் பார்ப்பேன். இது பார்த்தீங்கன்னா இதிலே மாற்றலாம். இதிலே திருப்பி போட்டு நாங்கள் ரிவர்ஸில் போக போகிறோம். ரிவர்ஸில் போய் பின்னால் போகுது வேறு ஒன்றுமே செய்யலை. வயல் பின்னால் போகுது. ரிவர்ஸில் போகுது முடியல ஒன்று மாமத்திலே. ஆனால் ரிவர்ஸில் போகுது. அப்படி நல்ல மோட்டர் சைக்கிள் நீங்கள் விரும்பினா இதில் லீஸ் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி வேற மொழியில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் அடுத்ததாக பார்த்து கொண்டிருக்கின்ற மோட்டர் சைக்கிளானது XL 100 என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டிவிஎஸ் கம்பெனியால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு தற்போது வயோதிபர்களிலிருந்து இளைஞர்கள் வரை ஓடித்திரிகின்ற ஒரு மோட்டர் சைக்கிளாக இந்த XL 100 மோட்டர் சைக்கிள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நல்ல புதிய ஒரு எலக்ட்ரிக் தன்மையுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பார்த்து சொன்னால் இது பெட்ரோல் எல்லாம் நல்லா கூடுதலாக பாவிக்கக்கூடியதும் XL KV 100 இருக்கிறது பாருங்க. இன்ஜின் எல்லாம் நல்ல பொடிக்கெல்லாம் இன்ஜினுக்கெல்லாம் வாரண்டியோட கொடுங்கினா 5 வருஷ வாரண்டி கொடுக்குறார்கள். நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சி பேசி மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளுக்கு. இந்த மோட்டர் சைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நீங்கள் லீஸ் அடிப்பில் 1 லட்சம் ரூபா காசு கொடுத்துட்டு இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் வீட்டை கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு புற மாதந்த அடிப்படையில் கொஞ்சம் காசுகள் கொடுத்து நீங்கள் புற கட்டி முடிக்கலாம். XL 100 அந்த சீட்டுகள் பார்க்குறீங்க. அதோட பார்த்தீங்கன்னா முன்னுக்கெல்லாம் அப்படி தண்ணிகள் அள்ளுறதுக்கு மற்றும் வியாபாரத்துக்கு எல்லாம் இந்த வயோதிபர் ஓடுறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னு சொன்னால் வயோதிபர்கள் கொஞ்சம் வயது போக அவைகளுக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அவர்கள் எல்லாம் இந்த மொடிகள் எடுத்து ஓடுறதெல்லாம் நல்ல கண்டிஷன் நல்லா இருக்கும். ஒரு ஸ்டார்ட் பண்ணி பாவம் வாங்க. நல்ல அந்த போஸ் கூடிய மோடிகளாக இருக்குது பாருங்க. அந்த சுத்தம் எப்படி நல்ல ஸ்பீடாக மோடிகள் சுற்றுன்றது நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க. நல்ல கொண்டிஷனாக மற்ற வயோதிபர்களுக்கு இதுதான் சரி நல்ல கொண்டிஷனாக. அவர்கள் பெரிய மோடிகள் ஓட மாட்டேன் இதாண்டு சொன்னால் அவர்கள் நினைச்சது போல் ஓடி திரிஞ்சு சந்தோஷமாக இருப்பார்கள். மற்ற இப்போ ஹெட் லைட் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க.
இந்த மோட்டர்சைக்கிளுக்கு பார்த்திங்க சொன்னால் இந்த பதிவோட சொல்லி நம்ம என்ன விலையான்னு சொன்னால் 4,13,900 விற்பனை செய்கிறார்கள். 4,13,900 ரூபாய்க்கு இந்த மோட்டர்சைக்கிளானது விற்பனை செய்கிறார்கள். மற்ற இதுக்கு லீஸ் வசதியெல்லாம் உண்டு. மற்ற 1 லட்சம் ரூபா காசு காட்டி போட்டு நீங்கள் இந்த மோட்டர்சைக்கிளை வீட்டுக்கு கொண்டு போகலாம். மற்ற பின்னு பார்த்தீங்க சொன்னால் அந்த கைப்பிடி அந்த பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த பிடிச்சு கொண்டு இருப்பதற்கு பின்னு அந்த கைப்பிடி இருக்கின்றது. நல்ல கண்டிஷனாக இருக்குது. இந்த எக்ஸல் கான்ட்ராக்ட் மற்றும் டிவிஎஸ் ரைடர் என்ராக் மோட்டர்சைக்கிளெல்லாம் வாங்க வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் மானிப்பாய் பெட்ரோல் செட்டுக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற டிவிஎஸ் கம்பெனிக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். காண்டி வியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.